இந்த ஃபோன் இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், இது 1,50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் அடுத்த வருஷம் 1,50,000 ரூபாய் விற்க முடியுமா? 1,00,000 ரூபாய்க்கு கேட்பான், 80,000 கேட்பான். நீங்கள் லேண்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் லேண்டை வாங்கி போட்டு நீங்கள் ஒன்றும் வேலைக்கு கூட போட வேண்டாம். அது பாட்டில் வட்டி வளர்கிற மாதிரி அப்ரிசியேஷன் வேல்யூ போயிட்டே இருக்கும். 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் விசாரிச்சிங்கன்னா 20 லட்சம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதான் அப்ரிசியேஷன் வேல்யூ. எங்களுடைய கஸ்டமர் கடவுள் மாதிரி எங்களுக்கு. எனக்கு ஒரு 5000 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. இடம் வாங்கினவங்க வாங்காதவங்க என் ஃபோனில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப நான் எந்த லேஅவுட்டு போனாலும் 10 பேர் வருவாங்க. காரணம் என்னென்னா, மனராசி உங்கள்கிட்ட இருக்கு அப்படிமா. உங்கள்கிட்ட நான் பிளாட்டு உங்கள்கிட்ட பிளாட்டு வாங்கினேன். இப்போ நான் அடுத்தடுத்து 2 இது வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட வாங்கினதே எனக்கு ராசியாக இருக்குது. ஏன்னா இது ராயல் கிரீன் சிட்டி வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இது பணக்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து பிளாட் வாங்கலாம், அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸுக்காரங்களும் வாங்கலாம். பேங்க் லோனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஃபேமிலியோடு வர்றாங்க மேடம். எங்கள்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க நேராக பார்க்குக்கு ஓடிடும். இங்கே போய் ஊஞ்சலில் விளையாடுவாங்க, சறுக்குவாங்க, சீசாவில் விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. பட் சில சமயம் வந்து காசு இருக்குது, நம்ம முதலீடு பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வரும்போது மக்கள் பண்ணுற தப்பு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படின்னா, எதையும் விசாரிக்காமல் லேண்டு வாங்குறதா மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரௌண்டிங்ஸை பார்க்கணும். நம்ம லேஅவுட்லேருந்து வந்து நியரஸ்ட்டில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, சூப்பர் மார்க்கெட் இருக்கா, அடிப்படை வசதிகள் இருக்கா. அந்த மாதிரி இருந்தும் சில லேண்ட் அவுட் வேல்யூ அப்ரிசியேஷன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அதுக்கு ரீசன்னாக்க சரௌண்டிங்ஸ் பார்ப்போம். குடியிருப்பு பகுதி, இப்போ இந்த இடத்துல லேஅவுட் பண்ணால் அதுக்கு குடியிருப்புக்கு ஏற்ற பகுதியானு பார்ப்போம். ஃபியூச்சரில் வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ வருமா, இந்த நியரஸ்ட்டில் ஸ்கூல் காலேஜ் இருக்கா, சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, மக்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க. நான் 100 பிளாட் வச்சுருக்கேன், 100 பிளாட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பணம் கட்டி வாங்கிடுறாங்க. யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, விலை ஏறாது. அதில் 50% ஆகுது வீடு கட்டுறவங்க வாங்கினாதான் அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் முன்னுரிமை, வீடு கட்டுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அவங்களுக்கு விலையில் கொஞ்சம் சலுகை பண்ணுவோம், அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹாய் ஆல், வெல்கம் டு பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் இட்ஸ் மீ பிரியா பிரின்ஸ். இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். பின் டு டாக் அபவுட் லைக் மிஸ்டர் ரவி. ஸோ ஒரு ரியல் லேண்ட் ப்ரமோட்டரோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே ஒரு லேண்ட் வாங்கணும்னு இருக்கும். ஆனால் மொத்த ஏக்கர்ஸை வாங்கி நம்ம அதை வந்து 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற இது வந்து எப்போ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஜஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து என்னுடைய ஊர் ஹோம் சிட்டி மன்னார்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன சின்ன இடங்களாக வாங்கி அப்படியே விற்றுக்கிட்டு இருந்தோம். இடங்கள் வாங்கி விற்கிறது. ஸோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து லேஅவுட்டாக சின்ன சின்ன லேஅவுட்டாக போட ஆரம்பித்து விற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 டிடிசிபி ரேரா அப்ரூவல்லாம் வாங்கி இப்போ எக்ஸ்பீரியன்ஸு அடுத்தடுத்த லேஅவுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ என்கிட்ட நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும்ல, அது எனக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. நிலம், இப்போ நாங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்த நாங்கள் தான். அப்படிங்கிறப்ப மண்ணை வாங்கி விற்கிறது அது ஒரு வியாபாரம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அட்வான்ஸ் போடுறோம், கொஞ்ச நாள் கழித்து அதை விற்கும்போது விவசாயத்தோட அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்குது. ஒன்றும் உழைப்பே கிடையாது, பணம் போடுறோம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா சம் லேக்ஸ் அதில் லாபம் கிடைக்குது. இது ஒரு நல்ல தொழிலாக இருக்க, உடல் உழைப்பு கம்மி. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து ஒரு நல்ல லாபத்தில் விற்கிறோம். ஸோ அப்படியே நான் செஞ்சிகிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு நான் பெரிய லேஅவுட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பட் 30 இயர்ஸில் வேறு யார், நீங்கள் மட்டும் தானா, வேறு யாராவது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க? எனக்கு பேக்ரவுண்டில் நிறையா சப்போர்ட்டர்ஸு, இன்வெஸ்டர்ஸு, நல்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே. ரியல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட எம்டினா மேனேஜிங் டைரக்டர். எனக்கு வந்து இன்வெஸ்டரு இருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக வந்தது இல்லை, சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம். என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது? இல்லை, தொழில் போட்டி மேடம். எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும், நான் செய்கிற தொழிலையும் போட்டி இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்குவேன், யார் மேலே கோவப்பட மாட்டேன். யூஸ்வலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் லே அவுட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல நீங்கள்
அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பிகாஸ் நீங்க ஒரு இடம் போய் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தானே லே அவுட்டே போட முடியும். ஆமாம். ஸோ அப்போ நீங்க அது மெயினாக வந்து என்ன பார்ப்பீங்க? சரௌண்டிங்ஸ் பார்ப்போம். குடியிருப்பு பகுதி இப்போ இந்த இடத்துல லேஅவுட் பண்ணால் அதுக்கு குடியிருப்புக்கு ஏற்ற பகுதியானு பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ வருமா, இந்த நியரஸ்ட்டில் ஸ்கூல் காலேஜ் இருக்கா, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, மக்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கா. இந்த இடம் தான் லேண்டு வாங்கினா சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பண்ணுவாங்க. இப்போ நான் 100 பிளாட் வச்சுருக்கேன், 100 பிளாட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பணம் கட்டி வாங்கிடுறாங்க. யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, விலை ஏறாது. அதில் 50% வீடு கட்டுறவங்க வாங்கினா தான் அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் முன்னுரிமை, வீடு கட்டுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அவங்களுக்கு விலையில் கொஞ்சம் சலுகை பண்ணுவோம், அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு லேஅவுட்டு வாங்கி அந்த லேஅவுட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் 50% பேர் வந்து வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த இடம் அப்ரிசியேஷன் வேல்யூ வந்துடும். ஓகே ஓகே. அதனால தான் இப்போ இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி சில பிளாட்ஸ் எல்லாம் விற்காம போகிறதுக்கு காரணம் அதான் வந்து இதுதான். எல்லாருமே வாங்கி போட்டாங்கன்னா எப்படி விளையாடும்? டெவலப்மெண்ட் சரௌண்டிங்ஸ் வந்து டெவலப் ஆகணும், லேஅவுட்டை டெவலப் பண்ணணும். டெவலப்மெண்ட்ஸ் மீன்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடு, வில்லாஸ் வரணும். வந்தால் தான் மக்கள் புழக்கம் இருக்கும்போது காம்படிஷன் அங்கே வந்து இன்னொருத்தவங்க வாங்குவோம், ரீசேல் நல்லா போகும். இப்போ நான் வாங்கிட்டேன், 10 பேர் வீடு கட்டிட்டாங்க, இப்போ என்னது எம்டி பிளாட்டாக இருக்குது, நான் விற்க போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு காம்படிஷன் இருக்கும். மக்கள் வந்துட்டாங்க, நல்லா இருக்குது, அந்த ஏரியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. யார் இப்போ 5 வருஷமாக யாருமே வீடு கட்டலை, ரீசேல் பண்ணுறதுனா யாருமே வாங்குறது ஆர்வம் கட்ட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேஅவுட் போட்டால் தான் நம்ம வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வீடு கட்ட வைக்க இல்லை நாங்கள் கஸ்டமர் வந்து பேசும்போதே பர்பஸ் கேட்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீடு கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத நாங்கள் கேட்போம். ஓகே. அவங்க வீடு கட்ட போகிறாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் விற்கிற விலையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போது ஸோ வந்து நாங்கள் விற்றுட்டு இருக்கும்போது வீடு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஃபேஸ் 1 வந்து ராயல் கிரீன் சிட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேஸ் 2 அப்ரூவலில் இருக்குது. ஸோ இதில் 10 வீடு வந்துச்சுன்னா ஃபேஸ் 2 வாங்குறவங்க வந்து நிறையா இப்போ அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் விலை கூட வச்சு விற்கலாம், வாங்குவாங்க, விற்பனை நல்லாயிருக்கும். அப்போது உங்களோட காம்படிட்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் சில நுணுக்கங்கள் தெரியாமல் நிறைய லாஸ் ஆகிடுறாங்களே, அதுக்கான ரீசன், மேஜர் ரீசன் இதுதான் சொல்கிறீங்களா? அப்போது ஆமாம், அது ஒன்று. நாங்கள் வந்து வீடு கட்டுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் மேடம். 2வது அடிப்படை வசதி எல்லாமே பண்ணியிருப்போம். நான் அதை அடுத்து என்னென்ன அடிப்படை வசதிகள் பண்ணியிருப்பீங்க? இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே, அதில் என்னென்ன இருக்குன்னா ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம் கம்பல்சரி. 33 அடி 30 அடி தார் ரோடு போட்டிருக்கோம், பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். இப்போ ஓஎஸ்ஆர் ஒதுக்குவாங்க 10%. இப்போ சேலபிள் ஏரியாவில் 10% ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. பூங்காவுக்கு இடம் ஒதுக்கணும். சில பேர் பூங்கா இடம் ஒதுக்கி டெவலப் பண்ண மாட்டாங்க. நான் பூங்கா எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கேன். எங்கள் பூங்காவை பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறுவர் பெரியவர் பூங்கா, அனைத்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே அதில் பண்ணியிருப்போம். டென்னிஸ் கோர்ட்டு போடுறோம், கிரிக்கெட் டஃப் போடுறோம், வாக் பாத்து போடுறோம், இன்டோர் ஜிம் போடுறோம். ஓகே. ரோடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக வந்து மரங்கள் செடிங்க வைக்கிறோம், ரீட்டைனிங் வால் போடுறோம், பிரம்மாண்டமான ஆர்ச்சு, சுற்றி காம்பவுண்டு, அடிப்படையான வசதி. இந்த லேஅவுட்டில் இது குறையாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது, அனைத்தும் இருக்கும். கூடுதலாகவும் ஏதாவது பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஜேர்னியில் கண்டிப்பாக கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இருந்திருக்கும். ஓகே. ஸோ உங்களால் மறக்க முடியாத இவங்களுக்கு நம்ம கொடுத்து இவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்தது அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஒரு நிறைய பேர் சொல்கிறது மேடம் என்னென்னா, எங்களுடைய கஸ்டமர் கடவுள் மாதிரி எங்களுக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு 5000 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. இடம் வாங்கினவங்க வாங்காதவங்க என் ஃபோனில் இருக்கவங்க இருக்காங்க. ஓகே. அவங்க திரும்ப நான் எந்த லேஅவுட்டு போனாலும் 10 பேர் வருவாங்க. காரணம் என்னென்னா, மனராசி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிம்பாங்க. உங்கள்கிட்ட நான் பிளாட் உங்கள்கிட்ட பிளாட் வாங்கினேன், இப்போ நான் அடுத்தடுத்து 2 இது வாங்கிட்டேன், உங்கள்கிட்ட வாங்கினதே எனக்கு ராசியாக இருக்குது. ரியல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸில் நான் பிளாட் வாங்கினேன், இல்லை ரவீந்திரன்ட்ட கையால் பத்திரம் வாங்கினேன், எங்களுக்கு ராசியாக இருக்குது, மேலும் மேலும் சொத்து சேருது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீகல் புக்கு பத்திரம் முடிஞ்சோடனே லீகல் புக்கு கொடுத்துருவோம், பட்டா சப்டிவிஷன் பண்ணி பட்டா கொடுத்துருவோம். ஓகே. நாளைக்கு வந்து அவங்க விற்கணும்னு சொன்னால் கூட அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் விற்று கொடுப்போம். அவங்களுக்கு தேவை ஒரு திருமணம், பிள்ளைங்களுக்கு காலேஜில் சேர்க்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், எங்களுக்கு எமர்ஜென்சி என் பிளாட்டை விற்று கொடுங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் விற்று கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் இது ரொம்ப நியூவாக இருக்குது நான் கேள்விப்படுறதுல. பிகாஸ் நீங்களே விற்றும் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், என்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க,
அதே பொருளை வந்து எனக்கு விற்று கொடுங்குறேன், எனக்கு தெரியாதம்மா நான் விற்றதோட சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கஸ்டமர் சர்வீஸ் முக்கியம் நம்மளுக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல. நான் வேறு இடத்துக்கு போனால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, எனக்கு கஸ்டமர் அந்த லேஅவுட்டில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் விற்று முடிச்சிருப்பேன், சார் இந்த லேஅவுட்டில் பிளாட் இருக்கா, விற்று முடிச்சிட்டேன். யாராவது நீங்கள் விற்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் விற்று கொடுப்பேன். இன்றைக்கி ரேட்டுக்கு பெஸ்ட் ரேட்டாக நான் விற்று கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூரில் இப்போ இந்த க்ரீன் சிட்டி உருவான காரணம் எப்படி உருவாச்சு? நாங்கள் தஞ்சாவூர் பேஸில் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் தான் நிறைய லேஅவுட் பண்ணியிருக்கோம் மேடம். ஓகே. தொழில் எனக்கு பழசு, கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் புதுசு. பட் கோயம்புத்தூரில் எங்களுடைய பார்ட்னர் இருக்காங்க. எங்களுடைய பார்ட்னர்ஸில் ஒருத்தங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொழில் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் செய்யலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்துருந்தா சிட்டி லிமிட்டில் இருக்குது, கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது ராமநாதபுரத்தில். வந்து பார்த்தா நியரஸ்ட்டில் பார்த்தாங்க வீடுங்க இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிமார்ட் வந்து போத்தனூர் டிமார்ட்ஸு, ஒரு 5 நிமிஷத்தில் இது லூலு மாலு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாம் இருக்குது. ஸோ இது சூட்டபுளான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். பண்ணி நாங்கள் எங்கள் ஸ்டைலில் டெவலப் பண்ணி நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இருந்தால் தான் ஒரு லேண்டை நம்ம வாங்க முடியுமா? இல்லை இந்த லேண்ட் வாங்கி சில பேர் சொல்கிறாங்களே லேண்ட் வாங்கினோடனே அந்த இடத்துல ஸ்கூல் வந்துச்சுன்னா டெவலப் ஆகிடும், அப்படி ஏதாவது கான்செப்ட்ஸ் இருக்கா? இருந்தால் எப்படின்னா மேடம், அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாங்குறவங்க இப்போ வாங்குறீங்க, இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் ஒரு கடைக்கு போகணும், இந்த ஏரியாவில் கடையே இல்லை, சாப்பாடு ஹோட்டல் இல்லைன்னா யோசிப்பாங்க, ஆத்திர அவசரத்துக்கு போக முடியாதுன்னு. இப்போ நம்ம ஒரு நடக்கிற தூரம் கூப்பிடுற தூரத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குன்னா அவங்களுக்கு பழகின இடம் மாதிரி ஆகிடும். பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு போய் அழைச்சிட்டு வரலாம். நியரஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில் காலேஜ் இருக்குது, நம்ம நடக்கிற தூரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி இருந்தால் மக்கள் விரும்பி வாங்குவாங்க, அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும் இந்த மாதிரி ஏரியாவில். ஓகே. ஸோ இப்போ இந்த ராயல் க்ரீன் சிட்டியோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் எப்படி? உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தால் உடனே வீடு கட்டுவாங்களான்னு தெரியாது, வீடு கட்டுறவங்க உடனே குடியேறுவாங்களான்னு இருக்காது. ஸோ எந்த மாதிரி ஆடியன்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் ரெண்டும் பார்க்குறோம். ரெண்டுக்கு மாதிரி தான் நாங்கள் லேஅவுட் போட்டிருக்கோம். மினிமம் 1.5 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 சென்ட் வரலையும் போட்டிருக்கோம். மிடில் கிளாஸ் வந்து ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்தாங்கன்னா 1.5 சென்ட் வாங்குறாங்க நம்மள்ட்ட. வாங்கி அவங்களுக்கு போதுமானது அதில் வீடு கட்டுறாங்க. சில பேர் 3 சென்ட் கேட்குறாங்க, சில பேர் 4 சென்ட் கேட்குறாங்க. அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க 6 சென்ட் கேட்குறாங்க, ஒரு பங்களா டைப் வீடு கட்டுறவங்க. இப்போ எங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 6 சென்ட் வரலையும் மிக்சடாக இருக்குது ஃப்ளாட்ஸு. அதனால் எல்லா கிளாஸு பீப்புளும் வந்து எங்கள்கிட்ட வாங்கலாம். ஏன்னா இது ராயல் கிரீன் சிட்டி வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இது பணக்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து பிளாட் வாங்கலாம் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸுக்காரங்களும் வாங்கலாம். பேங்க் லோனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாம் ஃபினான்ஸும் டோட்டலாகவே நீங்களே எடுத்து பண்ணி கொடுக்குறீங்க? இல்லை, பேங்க் வந்து எங்கள்கிட்ட டைப் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, எல்ஐசி எல்லாம் ஏபிஎஃப் எங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அப்ரூவல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் சைடில் வந்து கிளியராக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கஸ்டமர் எங்கள்கிட்ட பிளாட் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 50% தான் பணம் இருக்குது, லோனு தேவைப்படுதுன்னா ஸோ உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸு கேஒசி, ஆதார், பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா சிபில் பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.5 சென்ட்ஸ் இல்லைங்களா? ஆமாம். ஸோ வேறு என்ன ஒரு இப்போது நீங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்டை நம்ம வாங்குறோன்னா வந்து ஹைலைட்டடான விஷயம் என்னென்ன வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? கார்பரேஷன் லிமிட்டில் என்ன பண்ணுமோ அதை பண்ணுறோம் மேடம். ஓகே. இப்போ தஞ்சாவூர்லேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதி இருக்காது. அடிப்படையாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ரோடு போட்டிருப்போம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காம்படிஷன் அதிகம். சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்லா பண்ணுற பேர் சொல்ல முடியாத ஒரு நல்ல லீடிங் ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு காம்படிட்டிவாக நாங்கள் டெவலப்மெண்ட்ஸை நாங்கள் பண்ணுறோம். வந்து பார்த்தா பிடிக்கும், இங்கே பிளாட்ஸ் வாங்கணும், எங்கள் பார்க்க பார்த்தா நானே வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியாது நீங்கள் 1.5 சென்ட்லேருந்து கொடுக்குறீங்கன்னு எனக்கும் தெரியாது. தட்ஸ் நியூஸ் டு மீ. இப்போ ஃபேமிலியோடு வர்றாங்க மேடம், எங்கள்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க நேராக பார்க்குக்கு ஓடிடும். இங்கே போய் ஊஞ்சலில் விளையாடுவாங்க, சறுக்குவாங்க, சீசாவில் விளையாடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். ஸோ இப்போ மெயினாக வந்து இப்போ கோயம்புத்தூர் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம
எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் விரும்புவாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஊட்டி, இந்த பக்கம் பார்டர் கேரளா, ஸோ ஈஸி டு கம்யூட் இதெல்லாம் இருக்கும்போது பர்டிகுலராக நீங்கள் ராமநாதபுரம் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? சிட்டி லிமிட்டில் இருக்குது மேடம். சிட்டி லிமிட்டில் இருக்க நியரஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கூல், காலேஜு, சூப்பர் மார்க்கெட்டு, அதான் டி மார்ட்டு, லூலு மாலு, ஜெம்மா ஹாஸ்பிட்டலு. உங்கள் காம்படிட்டர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த பர்டிகுலர் ராமநாதபுரத்தில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்கு இருக்காங்க நியரஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, நமக்கு வர கஸ்டமர் நமக்கு வராங்க. நம்ம யாருக்கும் தொழில் போட்டி கிடையாது. ஓகே, அவங்களுக்கு போகிற கஸ்டமர் அவங்களுக்கு போவாங்க, எங்களுக்கு வர கஸ்டமர் எங்களுக்கு வருவாங்க. அவங்களுடைய அப்ரோச் தான். நான் ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான். நாங்கள் ஒரு ரேட்டு சொல்லுவோம். கஸ்டமர் பொறுத்து வீடு கட்டுற பார்ட்டி கஸ்டமராக இருந்தால் அவங்களுக்கு ரேட் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்போம். நம்ம 10 பில்டிங் வந்ததுனாக்கா அப்ரிசியேஷன் வேல்யூ, நம்ம லேண்டோட வேல்யூ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டு பி ஃப்ராங்க் சார், இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம த்ரூ பிஹைண்ட் வுட்ஸ் பேசுகிறோம். இதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கெரியர் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் சில சமயம் நான் இந்த சோஷியல் மீடியாஸ் பார்க்கும்போது திடீர்னு இந்த லேண்ட் இந்த விலைக்குன்றாங்க. அதெல்லாம் நம்பி நம்ம போகலாமா வேணாமான்னு எனக்கு இருக்கும். ஏன்னா நான் அதை போய் பார்த்ததோட சரி, போய் விசாரிச்சதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி அந்த மார்க்கெட்டை பார்க்குறீங்க? இந்த மார்க்கெட்லேருந்து அந்த மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து இப்போ ஆன்லைன், இப்போ நீங்கள் ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வியாபாரம் எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. ஒரு இருந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய பொருளை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. முதல்ல நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் 1 வருஷம் 2 வருஷம் விற்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அதே 6 மந்த்ஸில் 3 மந்த்ஸில் விற்க முடியுது. ஸோ ராயல் கிரீன் சிட்டியே இப்போ பிகைன் வுட்ஸை கொண்டு போயிடுதா, வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகுது. ஓகே, ஒரு யூடியூபர் வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போயிடுறாங்கல்ல. ஸோ இதை இந்த ஏரியாவில் ராமநாதபுரத்தில் பிளாட் வாங்கணுங்கிறவர் ஒருத்தர் லண்டனில் இருப்பார், சிங்கப்பூரில் இருப்பார். ஸோ நம்மளது இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக போகும்போது அவர் பார்க்கும்போது அந்த வீடியோவை பார்க்குறாரு, உடனே நமக்கு கால் பண்ணுவார். ஓகே, இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஃபியூச்சருக்கு இதுதான் சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சாதாரண மேடம் ஆரம்பத்தில் ஃபோனு டயல் பண்ணுற ஃபோன் பேசிட்டு இருந்தால் பட்டன் ஃபோன் வந்தது. ஆண்ட்ராய்டு ஃபோனை பற்றி நமக்கு தெரியாது. நம்மளை அப்படியே மாற்றிக்கிட்டோம்ல. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. கண்டிப்பாக. ஸோ இன்னமும் அட்வான்ஸ் எல்லாம் ஏஐ எல்லாம் வந்துருச்சு, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. நம்ம அப்டேட் ஆகிக்க வேண்டியதான். பிளாட்டுக்கு எதுவும் ஏஐ யூஸ் பண்ணல. வீடியோஸ் மட்டும் ப்ரொமோஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணுவான். நான் சொல்கிறேன், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி எல்லாமே பக்கத்தில், ஏன்னா நானே வரும்போதே பார்த்தேன், எவ்ரி திங் இஸ் நியர்பை தான். மற்றபடி இது கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறமா இதோட லேண்ட் வேல்யூ எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்? ராமநாதபுரத்துலேயே நிறைய கஸ்டமர் வர்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000க்கு சென்ட் 10,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னாங்க, இன்றைக்கி வாங்கலை, இன்றைக்கி 10 லட்சம்பாங்க. ஓகே, இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க பூர்வீக குடிமக்கள். ராமநாதபுரத்தில் பல ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க, வேலை நிமித்தம் குடியானவங்க இருக்காங்க. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க இருக்காங்களா. அவங்க என்கிட்ட சொன்னது, சார் இன்றைக்கி வந்து சென்ட் 15 லட்சம் 20 லட்சம் விற்கிறாங்க. இதே ஏரியாவில் எங்கள் அப்பா வந்து 10,000 ரூபாய்க்கு சென்ட் வேண்டான்ட்டு போனார் 10-15 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிட்டு அப்போ ஃபீல் பண்ணுறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி 10,000 1 லட்சம் சென்ட் விற்றதெல்லாம் இன்றைக்கி 20 லட்சம் விற்குதே. எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குது. நீங்கள் கோல்டுலையும் மண்ணிலையும் போடுற காசு வீணே ஆகாது. அப்ரிசியேஷன் வேல்யூ தான் இருக்கும். இந்த ஃபோன் இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், இது 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் அடுத்த வருஷம் 1.5 லட்ச ரூபாய் விற்க முடியுமா? 1 லட்ச ரூபாய்க்கு கேட்பான், 80,000 கேட்பாங்க. நீங்கள் லேண்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் லேண்டை வாங்கி போட்டு நீங்கள் ஒன்றும் வேலைக்கு கூட போட வேண்டாம். அது பாட்டில் வட்டி வளர்கிற மாதிரி அப்ரிசியேஷன் வேல்யூ போயிட்டே இருக்கும். நீங்கள் சென்ட் 10 லட்சத்து வாங்கியிருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் விசாரிச்சிங்கன்னா 20 லட்சம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதான் அப்ரிசியேஷன் வேல்யூ. நீங்கள் அசையும் சொத்து அசைய சொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வீடு கூட பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுறீங்க 10 லட்சத்துக்கு, அதே 5 வருஷம் கழிச்சு ஒரு இன்ஜினியர் வந்து வேல்யூ போட சொன்னீங்கன்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ போட சொல்லுவாங்க. எப்படின்னா அதோட ஏஜ் இருக்குல்ல, பில்டிங்கோட ஏஜ் 10 வருஷம் ஆகிட்டா அன்னைக்கு வந்து 1,500 ரூபாய் கிடையாது, இன்றைக்கி 2,500 ரூபா ஃபார் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூன்னு வச்சுங்க, 1,500 ரூபா வேல்யூ போடுவாங்க. அதெல்லாம் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஒரு கார் வாங்குறீங்க, வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க, 1 வருஷம் கழிச்சு நீங்கள் புது கார் அப்படியே வீங்க, அதே இன்னைக்கு மார்க்கெட் ரேட் விற்க முடியுமா? விற்க முடியாது மேடம். ஆனால் கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 10 கிராம் வாங்குறீங்க, யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வைக்கிறீங்க. நீங்கள் கொண்ட கடையில் விற்றீங்கன்னா நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய் வாங்கினீங்கன்னா 20 லட்சம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. கோல்டு குறையுதா? குறையாது.
அதே மாதிரி மண்ணில் போகிற காசு வீணாக போகாத அப்ரிசியேஷன் வேல்யூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொடி கட்டி பறக்கிற துபாயாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நிறையா நாடுகளில் ரியல் எஸ்டேட்டு தான் நல்லா போய்ட்டுருக்கு. இல்லை போடுற பணம் வீணாக போகாது, நம்பிக்கையாக இருக்கும். நம்ம பேங்க்கில் இருக்க மாதிரி இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, வேறு எதுலேயும் கண்டத்தில் முதலீடு பண்ணாமல் தெரியாததில் சில பேர் வந்து ஆசை வார்த்தை காட்டி ஒரு இதில் போட்டிங்கனாக்கா 1 லட்ச ரூபா போட்டிங்க மாதம் 10,000 ரூபா கிடைக்கும் அப்படிம்பாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டில் பத்திரத்தை பீரோவில் வச்சு பூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ, வீடு கட்டலை பணம் தேவையோ, அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு உடனே விற்றுடலாம். யாரோ ஒரு ப்ரொமோட்டரோ ஒரு மீடியேட்டரோ யாரோ விற்று கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தா போதும். கோல்டு மாதிரி தான் மண். இப்போ கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்? பிகாஸ் ஒரு பக்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உலகத்தில், இன்னொரு பக்கம் வந்து ஓகே அமைதியான இடமும் இருக்குது. பட் இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கும் நல்லா தெரியும். ரியல் எஸ்டேட் கோல்டெல்லாம் போடும்போது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இப்போ ஆனால் அந்தந்த ஏரியாக்கான மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. இல்லை, நான் தஞ்சாவூர்காரன் மேடம். நான் வந்து டெல்டா விவசாய பூமியில் பிறந்தவன். எனக்கு கோயம்புத்தூரை பிடிக்கும் பர்சனலாக. காரணம் என்னென்னா மெட்ராஸை விட நீங்கள் மெட்ராஸை விட கோயம்புத்தூர் பிடிக்கும்னா அந்த கொங்கு நாட்டு மக்கள், வெள்ளந்தியான மக்கள். நீங்கள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லக்கூடாது, மெட்ராஸ் ஆளுங்களும் ரொம்ப நல்ல உள்ள படைத்தவர்கள் நிறைய பேர். நான் யாரையும் குறை சொல்லலை, சாதாரணமாக சொல்கிறேன். மெட்ராஸில் ஃப்ளட்டு வருது, ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு 10 அடிக்கு சில ஏரியாவில் தண்ணி நிற்குது. நல்ல ஏரியாவும் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் அந்த பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் 1 மணி நேரத்தில் ஊட்டி போகலாம், கேரளா போகலாம். பல ஊர் மக்கள், தமிழ்நாட்டில் பல ஊர் மக்கள் இருக்காங்க. கேரளா பீப்புள் நிறையா இங்கே இருக்காங்க. ஒரு மிக்சடு பீப்புள் இங்கே இருக்காங்க. நல்ல ஊர், வசிக்கிறதுக்கு நல்ல ஊர். அதனால தான் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்காரங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மதுரைக்காரங்க வந்து பிளாட் வாங்குறாங்க. எனக்கு வர கஸ்டமர் இல்லை. இப்போ நான் இங்கே வந்து 600-700 கஸ்டமர், பிளாட்டு விற்பனை ஒரு 30 பிளாட்டை விற்றுருக்கேன் அப்படின்னு வச்சுங்க. நான் 600 கஸ்டமரை நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு ரேட்டு ஒத்து வராமல் போகும், இல்லைன்னா அவங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்காது. பட் நான் அவங்கள்ட்ட ஃபீட்பேக்கு கேட்கும்போது, நீங்கள் எந்த ஊர்? எனக்கு பூர்வீகம் மதுரைங்க, நான் திருநெல்வேலி. ஏங்க இங்கே வந்து வாங்குறீங்கன்னா இந்த ஊர் எங்களுக்கு பிடிக்குங்க. கோயம்புத்தூர் நல்ல அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குது. நிறையா ஐடி செக்டார் இங்கே வருது, சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து பெங்களூர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடி செக்டார் வருது, நல்ல தொழில் நகரம். அது போக்குவரத்து எல்லாத்துக்கும் ஏர்போர்ட் இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, நல்ல பஸ் வசதி இருக்குது. ஸோ அந்த ஊர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு, வாங்குறவங்களும் பிடிச்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேடம். எங்களோட வீடியோ பார்த்துட்டு லண்டன்லேருந்து, துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சார் உங்கள் இடம் பிடிச்சிருக்கு சார், நல்லாயிருக்கு, வீடியோவில் பார்த்தோம். எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது வருவாங்க, உங்கள் இடத்த பார்த்து பிடிச்சிருந்தாங்கன்னா அட்வான்ஸ் போடுவாங்க. நைஸ். வீடு கட்டணும், எனக்கு ப்ராப்பராக இப்போ நான் திருப்பியும் வந்து இப்போ லேண்டுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, சரி வீட்டுக்கு போனால் இவ்வளோ ஆகுமா அப்படின் போது நான் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிடுறேன்ல. ஸோ அந்த ஸ்ட்ரகிளுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மேடம். உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு கட்டுறதுக்கு. சரி நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பீங்க, இல்லை பிஸ்னஸில் பிஸியாக இருப்பீங்க, உங்களால் வந்து ஒரு வீடு கட்டணும்னா 6 மாதம் ஆகும்னு வச்சுங்க. உங்களால் அலைய முடியாது. நம்பிக்கையான பில்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, கட்டி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பிளானை போட்டு 3D எலிவேஷன் கொடுத்து பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட காமிச்சு உங்களோட ஒப்புதலோட மனபூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பணம் கொடுத்தா போதும், அழகாக வீடு கட்டி கொடுத்துருவாங்க. எங்கள்கிட்ட ஆர்கிடெக்சரு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டீம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த கஷ்டம் வேண்டியது. எங்கள்கிட்ட பிளாட் வாங்குறவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நாங்களே வீடு கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்போ அது வந்து உங்கள் சொந்த பணத்தை கொடுத்தாலும் கட்டி கொடுப்போம், பணம் இல்லைனாலும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நீங்களே வீடும் கட்டி தரீங்க. கட்டி கொடுப்போம். ஆனால் இப்போ நிறைய சில சமயம் வந்து சில பில்டர்ஸ் கிட்ட நம்ம போய் சில பில்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்பக தன்மையை வந்து சில பேர்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ இப்போது நீங்கள் என்ன மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க? இல்லை, இப்போ உங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு கஸ்டமருக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பில்டர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெங்கே பில்டிங் கட்டியிருக்காங்க, அதில் எது ரிமார்க்ஸ் இருக்கா, வீட்டில் தெரிப்பு வந்திருக்கா, வீட்டுக்காரங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, வேலையை கொடுத்த பணத்துக்கு குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சு கொடுத்துருக்காங்களா, அதை கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிக்காமல் பண்ணாங்கன்னா இது தப்பு நடக்கிறது. எல்லா பில்டரும் பண்ண மாட்டாங்க, 1-2 தப்பு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கள் சைடில் இருக்கிறவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. நாங்கள் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் மேடம். தரமான மெட்டீரியல் போடுவோம், நல்லா உங்களுக்கு க்யூரிங் கொடுப்போம், வாட்டர் க்யூரிங் கொடுப்போம். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு கிராக் வராது,
நல்லா இருக்கும். அந்த அந்த பில்டரோட பேர் எடுக்கிற மாதிரி நாங்கள் பில்டிங் செஞ்சு கொடுப்போம். ஓகே. ஏன்னா இப்போ அதுதான் வந்து மெயின். நிறைய பேருக்கு வந்து அதுதான் வந்து லேக்கிங்காக இருக்குது. சில சமயம் நம்ம பில்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. அவங்கள நம்ம எப்படி எல்லாருக்கும் எல்லாமே அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் கேட்டேன். நான் கஸ்டமருக்கு அந்த பில்டிங் அக்ரிமெண்ட் போடும்போது மேடம், ஓகே, என்ன செங்கல் போடுறோம், கம்பி என்ன போடுறோம், டிஎம்டி போடுறோமா, அம்மன் கம்பி போடுறோமா, இது வந்து ஃப்ளோரில் வந்து மார்பிள் போடுறோமா, டைல்ஸ் போடுறோமா, வாலில் வந்து இன்டீரியர் என்ன பண்ணுறோம், வுட்டில் போடுறோமா, டோரு கம்பி என்ன போடுறோம், ஜன்னல் வந்து யூபிவிசியா வுட்டா எல்லாமே அது குறிப்பிட்ருவோம். என்ன குறிப்பிட்றோமா அது வந்து வீட்டில் அது எல்லாமே வீட்டில் இருக்கும். ஸோ இப்போது என்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சன், ஒரு காமனருக்கு ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்களோட குவிக் ஐடியா என்னவாக இருக்கும்? லேண்டில் தான் போட சொல்லுவேன், மனையில் தான் வாங்க. மினிமம் எவ்வளோ சென்ட் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு வீடு கட்டுறதுனா மினிமம் 1.5 சென்ட் மேடம். அதாவது சொல்லுவாங்க, இப்போ தஞ்சாவூர் சைட்லலாம் அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அரை கிரவுண்டுன்னா 2.25 சென்ட். அங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு தான். தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு. கோயம்புத்தூரில் சென்ட் கணக்கில் சொன்னால் தான் தெரியும். ஸோ இங்கே வந்து 2.25 சென்ட்டுக்கு குறையாமல் ஒரு இடம் வாங்கினாங்கன்னா அழகாக ஒரு வீடு கட்டலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்க 1.5 சென்ட்டில் அழகாக கட்டுறாங்க. ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வச்சு பில்டர் நல்லா கட்டி கொடுக்குறாங்க 2 சென்ட்டில். ஓகே. அப்போது ஈவன் மெட்ராஸ்லேயும் ஸ்கொயர் ஃபீட் தான் பேசுவாங்க, சென்ட் பேசுவாங்க. ஆமாம், கோயம்புத்தூரில் சென்ட். ஓகே. இப்போ ஜென்ரலாக பிளாட்டு, ஃப்ளாட், இப்போ எல்லாருமே வந்து ஃப்ளாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடம் வந்து நிறைய பெருசாக இருக்குது. சில பில்டிங்ஸ், நான் ஒரு பர்சனாக நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணுன்னா எனக்கு ஹை ரைஸே போக பிடிக்காது. நான் வந்து லோ ரைஸில் தான் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். ஏன்னா எனக்கு மேலே போக வேண்டாம். ஃப்ளாட் இருந்தாலும் அது வந்து ஒரு 6-7 ஃப்ளாட் இருந்தால் போதும். பிகாஸ் அப்போ தான் எனக்கு யூடிஎஸ் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். ஸோ இப்போது பிளாட்டாக ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? மண்ணு தான். நான் உடனே அதான் சொல்ல காரணம், நான் இந்த யூடிஎஸ் பற்றி பேசுகிறீங்களா? ஆமாம், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா யூடிஎஸ் இவ்வளோ தான் கிடைக்கும், 100-200. இப்போ நீங்கள் 1.5 சென்ட்னாலும் பூமி உங்களுக்கு 1.5 சென்ட் உங்களுக்கு சொந்தமாயிடுது. 3 சென்ட் வாங்கினா 3 சென்ட் சொந்தம். நீங்கள் வீடு கட்டினாலும் அது இப்போ அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குது. வீடே கட்டாமல் நீங்கள் தரிசாக போட்டிருந்தாலும் அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குது. லேண்டு தான், மண் பொண்ணு. ஸோ மண் பொண்ணு அப்படின்னீங்க. ஆனால் இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வந்து இப்போ வர தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது 10 வயசுலேயுமே சில சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இல்லை வந்து பிஸ்னஸ் தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் வந்து பணக்காரங்க ஆகுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குமே என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், ஒரு ஃபவுண்டர் ஆகணும். நம்ம அந்த தாட் ப்ராசஸில் நான் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ரியல் எஸ்டேட்குள்ளே வந்து அவங்க எதை நோக்கி வரணும், எப்படி இருக்கணும் அவங்க? இல்லை அவங்க வந்து இப்போ இருக்கிற பிள்ளை ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்குது மேடம். இப்போ எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ வர ஜென்ரேஷன்லாம் ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நம்மளோட புத்திசாலியாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த துறையில் நல்ல டாப்பில் வந்துடுறாங்க. பட்டு சேமிப்புங்கிற காலத்தில் தான் நான் வரேன். சேமிப்புங்கும் போது ஒரு இடம் வாங்கி போட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அவங்க வாங்கி போட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா பல கோடியாக பல மடங்காக இருக்கும். ஓகே. அவங்க சம்பாதிக்கிற காசில் இல்லை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். பேங்கில் வச்சுக்கிறாங்க, முதலீடு பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அந்த நேரத்தில் நம்ம நஷ்டம் அடையுது. அப்போ நம்ம வாங்கி போட்ட இடம் வந்து கை கொடுக்கும். நம்ம தொழில் செய்கிறோம், எப்போவுமே நல்லா போயிட்டுருக்கோம்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ இந்த வாரெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு இடர்பாடு வருது, நம்ம முதலீடு வந்து வீணாக போகுது, தொழில் நஷ்டம் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சீப் ரேட்டில் வாங்கி போட்ட இடம் கை கொடுக்கும். அப்போ அன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரத்தை அது சரி பண்ணி கொடுக்கும். திடீர்னு நம்ம இடம் அன்றைக்கி 10 லட்ச ரூபாய் வாங்கி போடுவோம், இன்றைக்கி 2 கோடி ரூபா விற்கும் அந்த இடம். கண்டிப்பாக. இளைஞர்களாக இருந்தாலும் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் சேமிப்பு, நீங்கள் மண்ணில் முதலீடு பண்ணுங்கள். 100%ல் ஒரு 30%ஆவது சேவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமாம், ஐ திங்க் நீங்கள் 70% நல்ல, அதாவது நல்ல முதலீடுன்னு நான் சொல்கிறேன். தொழில் செய்கிறவங்கள தொழிலை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் இதில் போடுங்கன்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறதுல சேமிப்பு உங்கள் சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான முதலீடு. இல்லை தங்கம் வாங்குறதோ, வெள்ளி வாங்குறதோ, மண்ணில் பூமி வாங்குறதோ ஒரு பாதுகாப்பான முதலீடு. உங்களுக்கு வீணாக போகாது, யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் பேரில் பத்திரம் இருக்கும், பீரோவில் பத்திரமா இருக்கும். என்னைக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி காசை பார்க்கலாம். 10 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பீங்க, 3 கோடிக்கு விற்கலாம்.
இல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே, ஏதாவது விற்கணும் அவசராத்தத்துக்கு கூட உங்களே தேடி வந்து வர சொல்லியிருக்கீங்க. அதான் இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய கஸ்டமர் எங்கள்கிட்ட லேண்ட் வாங்குறாங்க. இப்போ நான் ராயல் கிரீன் சிட்டி நான் விற்றுட்டு போயிடுறேன், வேறு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமர்கிட்ட என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். சார் உங்கள்கிட்ட 54 நம்பர் பிளாட் நான் வாங்கினேன் சார். ஸோ உங்கள் பேர் சொன்னால் எனக்கு ஞாபகம் வரும், நாங்கள் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்போம். சரி, இப்போ இந்த இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு நம்மளை கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், போய் சொல்ல மாட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு என்ன போகுதுன்னு விசாரித்து இந்த ரேட்டு போகுது. வேணா நாங்கள் விற்று கொடுக்குறதுக்கு ஒரு மினிமமான சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கோம். அதை எடுத்துக்காமல் போகலாம். அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுப்போம் மேடம். சூப்பர் சார். இப்போ நீங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ராயல் கிரீன் சிட்டியில் இப்போ இதில் என்னென்ன அப்ரூவல் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 விதமான அப்ரூவல் கட்டாயம் வாங்கணும் மேடம். டிடிசிபி அப்ரூவல் அது எங்கள்கிட்ட இருக்குது. ரெராங்கிற அப்ரூவல் அது இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷன் அப்ரூவல், இந்த 3 அப்ரூவல் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆர்ச், என்ட்ரன்ஸ் ஆர்ச் போட்டிருக்கோம். பார்த்தேன் நான். இப்போ சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்கோம், பாதுகாப்பான காம்பவுண்டு, செக்யூரிட்டி கேபினு, 24 ஹவர்ஸ் சிசிடி கேமரா போட்டிருக்கோம். 33 அடி தார் சாலை போட்டிருக்கோம். 33 அடி தான் ரோடோட 33, அந்த 33 அடி ஃபுல்லாகவே தார் சாலை போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். எல்லா ரோட்டுக்கும் மின்சார வசதி பண்ணியிருக்கிறோம். குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம். நாங்கள் போர் போட்டு ஒவ்வொரு மணிக்குமே நீங்கள் வாட்டர் டேப் திறந்தீங்கன்னா குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ரோடு முழுவதும் உங்களுக்கு செடி வச்சுருக்கோம். அழகாக ஒரு ராயல் கிரீன் சிட்டினா கிரீனரியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க்கு, அந்த OSRக்கு ஒதுக்கின 10% அழகாக சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கோம். பெரியவங்க வாக் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, உங்களுக்கு இன்டோர் ஜிம்மு, கிரிக்கெட் டாப்பு, அது மாதிரி அடிப்படை வசதி எல்லாமே பண்ணியிருக்கோம் மேடம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஸோ ரியல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் தாண்டி மிஸ்டர் ரவி வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது ஜென்ரலைஸ்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். பட் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். ஸோ இவரோட இந்த பர்டிகுலர் லேண்ட் க்ரியேட் ஆகிருக்கிற இந்த ராமநாதபுரத்தில் வந்து ஒரு பிளாட் வந்து நம்ம யாரை ரீச் பண்ணணும் வாங்கணும்னா, ஸோ ஹவு டு ரீச் யூ, இல்லை என்ன காஸ்ட்டு, அதெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு. இப்போ நாங்கள் ப்ரோச்சர் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஃபோன் நம்பரு, என்னுடைய பிரதரோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. அந்த நம்பரு நீங்கள் டிஸ்பிளேயில் காமிச்சாங்கன்னா அதை பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் வந்து 9787429875 9361399363. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாக்க இமிடியேட்டாக அவங்களுக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ், சைட் லொக்கேஷன் மேப்பெல்லாம் அனுப்பிடுவோம். சைட் விசிட் வந்தாங்கன்னா அவங்க பார்த்து பிடிச்சிருந்தா ரீசனபிள் ரேட்டுக்கு நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு நாங்கள் பத்திரம் பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஸோ இப்போ ராமநாதபுரம்க்கு அப்புறம் கோயம்புத்தூர்லேயே வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துட்ருக்கேன் மேடம். பார்த்துட்ருக்கேன். நல்ல இடங்கள் வந்தாக்க பண்ணுவோம்.